20% ஆக்சிஜன் உள்ளது. சரி, ரைட், ஓகே. அதே இப்படியான கேள்விகள் இப்படியே ஓடிட்டுருக்கு. காற்றில் 20% ஆக்சிஜன் உள்ளது. ஓகேங்களா? காற்றில் 20%. தாவரங்களில் எத்தனை வகையான நீராவி போக்கு காணப்படுகிறது? தாவரங்களில் எத்தனை வகையான நீராவி போக்கு காணப்படுகிறது? 2, 3, 4, 5. தாவரங்களில் எத்தனை வகையான நீராவி போக்கு காணப்படுகிறது? பண்ணுங்க நண்பர்களே, பண்ணுங்க. பண்ணாமல் இருந்தீங்கன்னு என்ன பண்றது? பண்ணுங்க. தாவரங்களில் 3 வகையான நீராவி போக்கு காணப்படுகிறது. முதல்நிலை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுவது எது? முதல்நிலை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுவது எது? முதல்நிலை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுவது எது? தாவரங்கள் தாங்க முதல்நிலை உற்பத்தியாளர்னு சொல்றோம். தாவரங்களை தான் முதல்நிலை உற்பத்தியாளர்னு சொல்றோம். சரிங்களா? தாவரங்கள் தான் முதல்நிலை உற்பத்தியாளர்கள். சரிங்களா? எப்படி சொல்லுங்க. ஆன்சர் மஸ்ட். சொல்லுங்க. ஆன்சர் மஸ்ட். ஆன்சர் முக்கியமான கேள்விகள். மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். இலைத்துளை நீராவி போக்கினால் ஏறத்தாழ 90 to 95% வந்து நீராவி போக்கு தடைபடுகிறது. சரி, இழப்பு ஏற்படுகிறது. அவ்வளோதான். இழந்துடும். ஏறத்தாழ ஏறத்தாழ 90 to 95 நீராவி போக்கு ஏற்படுகிறது. சரிங்களா? வேற என்ன? குடல் செல்களின் சராசரி ஆயுட்காலம். குடல் செல்களின் சராசரி ஆயுட்காலம் 15 ஆண்டுகள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ எப்போ வேணால் போட்டு பார்த்து கேட்டுக்கலாம். இது குவிஸ் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கு எண்டே கிடையாது. வௌவால்களின் இடப்பெயர்ச்சி உறுப்பு என்ன? வௌவாலோட இடப்பெயர்ச்சி உறுப்பு பெட்டாஜியம். பறவைகளோட இடப்பெயர்ச்சி உறுப்பு இறக்கைகள் தெரியும். மீன்கள் துடுப்புகள் போட்டிருக்கீங்க. நட்சத்திர மீனுக்கு குழாய் கால்கள். தெரிஞ்சுக்கோங்க. மீனுக்கு தான் துடுப்புகள். நட்சத்திர மீனுக்கு ஈஸியாக கேட்டுருவோம். குழாய் கால்கள் மூலமாக அதோட இடப்பெயர்ச்சி உறுப்பு. மண்புழுக்கு உடல சீட்டா. யூக்கினாக்கு கசை இலை. பாரமீசியம் வந்து குறி இலை. அமீபா வந்து போலிக்கால்கள். இதான் வந்து இடப்பெயர்ச்சி உறுப்பு. ஒவ்வொன்றுக்கும் நோட் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு கேள்விகள் நிச்சயம் வரும். மிச்சம் பாலைவன கப்பல்னா எழுதிடுங்க. பறவைகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? நுரையீரல் மூலம் சுவாசிக்கிறது பறவைகள். தவளை வந்து நுரையீரல் மூலம் சுவாசிக்கும். பல்லி வந்து நுரையீரல் மூலமா சுவாசிக்கும். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது. ஜிராங் பறவைகள் பூங்கா எந்த நாட்டில் இருக்குது? சிங்கப்பூர்ல இருக்குது ஜிராங். அங்கே வந்து 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு அல்லது அது குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது. பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில். பென்குயின் பறவைகள் வந்து பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடியில் வந்து 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அது குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கிறது. முக்கியமான கேள்விங்க. ஜிராங் பறவைகள் சரணாலயம் சிங்கப்பூர் இருக்குது. சிங்கப்பூரில் இருக்கிற என்ன சரணாலயம் இருக்குதுன்னு கொடுத்துருவாங்க. ஜிராங் பறவைகள் சரணாலயம். அப்புறம் ஏதாவது தொடர்பு இல்லாத ஒரு 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. நாட்கள் நெருங்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க? பினாலின் வேறு பெயர் என்ன? பினாலின் வேறு பெயர் கார்பானிக் அமிலம். பினாலின் வேறு பெயர் கார்பானிக் அமிலம். செயற்கை பழச்சாறாக பயன்படும் சேர்மம் மெத்தில் அசிட்டேட். செயற்கை